விஜயோட அடுத்த இலக்கு பிரதமர் பதவி தான். அதற்கான நரேஷனே அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் அது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தகவல்களாக கேள்விப்பட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று தமிழை பொறுத்தவரையில் புதிய தலைமுறை அவங்களுடைய ஒரு பேஜிலேயே இந்த ஃபேக் நரேஷன் அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் பொய்யான தகவல்களை கூறி விஜய் அவர்கள் குறித்து தகவல்கள் பரப்பப்படுகின்றன. எங்கள் ஹிந்தியில் இன்ஸ்டாகிராமில் குறிப்பாக அது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஒரு வீடியோவாகவே பதிவிட்டிருக்காங்க. அதாவது ஒரு இதில் எப்படின்னா, ஒரு மூத்த தலைவர், பழைய தலைவர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க இது மாதிரி ஒரு பாணியாக ஒரு தலைமை உருவாகுது, அரசியலில் இப்படி எந்த இதுவும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கருத்தையும் நம்ம உருவாக்கிடலாம், அதன் மூலமாக மக்களின் மனத்தை வென்று விடலாம், வாக்குகளை பெற்றுடலாம்னு ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு நாட்டிலையுமே எந்த ஒரு அமைப்புமே ஒரு காலகட்டத்தில் ஒரு சிதைவுக்கும் அது மறு உருவம் எடுக்கிறதுக்கும் ஒரு காலகட்டம், ஒரு பிரேக் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் இப்போ தமிழ்நாட்டில் இவர் மூலமாக வந்திருக்கு, விஜய் மூலமாக வந்திருக்கு. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மேபி இந்தியாவிலையும் அது இருக்கலாம், அதற்கான அறிகுறிகளாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறார். அதாவது எல்லாமே பழசெல்லாம் உடைஞ்சி சிதறுது, புதுசாக ஒன்று உருவாகுது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இது நிறைய பேர் இப்போ இன்டலெக்சுவல்ஸே நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு சலிப்பூட்டுகிற ஒரு இதில் இருந்து, நடைமுறையிலிருந்து, அது ஒரு கட்டமைப்பிலிருந்து அது உடைந்து இன்னொரு கட்டமைப்பு உருவாக்குவது அல்லது உருவாகிறது. காலம் அதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த நரேஷனை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஃபேக்ட்ஸ், உண்மைகளே உங்கள்கிட்ட இருக்குது. என்ன உண்மைகள் இருக்குது? நீங்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் என்னென்ன இப்போ இந்த 3 மாதங்களில் நீங்கள் அறிவிச்சிருக்கிறது என்ன, உங்கள் அரசு செய்திருக்கிற முன்னேற்றமான காரியங்கள் என்ன, நல்ல அறிவிப்புகள் என்ன, திட்டங்கள் என்ன, அவற்றை நீங்கள் இது மாதிரி சோசியல் மீடியா மூலமாக பரவச் செய்வது கூட உங்களுடைய ஆதரவை பிரிக்கிக் கொள்வது, வட மாநிலங்களிலையும் உங்கள் கட்சிக்கு ஆதரவு திரட்டுவது. பிரதமராக இல்லை, குடியரசுத் தலைவராக இல்லை, யார் வேண்டுமானாலும் ஆகலாம். இப்போ ஒரே நேரத்தில் குடியரசுத் தலைவராக போகிறார் ரஜினி அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ பிரதமர் விஜய், குடியரசுத் தலைவர் ரஜினி, இப்படி கூட வரலாம். காலம் எப்படி வேணாலும் நமக்கு ஒரு காட்சியை ஏற்படுத்தலாம். ஒன்றியத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரலாம். டெல்லியில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? எல்லாமே நடக்கலாம், எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அரசியலில் எதுவும் நடக்கலாம்ங்கிறது இப்போ தான் நம்ம நேரடியாக இவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்வுகள் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை நம்முடைய கருத்துக்கு இங்கே இடம் இல்லை. நடக்கிறது தானாக நடக்குது. கால மாற்றம்ங்கிறது ஒரு வெள்ளம் போல் ஒரு பெருக்கெடுத்து ஒரு மாற்றங்கள், சிதைவுகள், வளர்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த மாற்றத்தில் ஒரு பங்கெடுக்க வேண்டும், அந்த மாற்றத்திற்கான காரணியாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு சமூகத்திற்கு, நீங்கள் வாழ்கின்ற சமூகத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் நல்ல உண்மையான செய்திகளை சொல்லி அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்வது தான் ஒரு நேர்மையான செயலாக இருக்கும். ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு தாவேக்கா மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. என்ன இருக்குது? ஃபேக் நரேஷன், ஒரு ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் அந்த கருத்துக்களை பரப்பி குழந்தைகளின் மனதை கவர்ந்து அவர்கள் மூலமாக தான் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதே வழியை மீண்டும் கடைப்பிடிக்க வேண்டுமா? அந்த விமர்சனங்களுக்கு இடையில் உண்மைகளை சொல்லுங்கள். நான் அந்த 3 மாதத்தில் என்னுடைய அரசு அல்லது விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க ஹிந்தியில். அந்த லிங்கை வேணால் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க போய், அதாவது எங்கே கற்பழிப்பு கேஸில் யார் ஈடுபட்டாலும் உடனே சுட்டு கொண்டுருவாங்க, ஜெயிலே கிடையாது தமிழ்நாட்டில். இப்படி உண்டியலையெல்லாம் உண்டியலில், கோயில் உண்டியலில் வர பணத்தையெல்லாம் அரசு மருத்துவமனைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு தான் இனிமே, இப்படியான அறிவிப்புகளை விஜய் செய்திருப்பதாகவும், இப்படி அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அவர் மேலே அவரை பற்றி புகழ்ந்து சொல்வதாக சொல்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பிரபலமான, அதாவது இன்ஸ்டா அந்த சோசியல் மீடியாவில் பிரபலமான முகங்கள் அவங்கெல்லாம், அவங்க மூலமாக இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை பரப்புவதை பற்றி அந்த ஸ்டோரி சொல்லுது. அப்போ இது என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு அரசு அதிகாரத்தில் வந்துட்டீங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் பண்ணது ரைட்டு, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ ஒரு
முதலமைச்சராகியாச்சு, உங்கள் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு அலையன்ஸ் செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நிறைய கட்சிகள் உங்களை நம்பி கூட்டணிக்கு வந்துட்டாங்க. உங்கள் ஆட்சியில் அவங்க பங்கெடுத்துருக்காங்க, நீங்கள் பங்கு கொடுத்துருக்கீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தை முன்வைத்து அதனுடைய அதை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும், சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்காம எல்லாருக்கும் அமைச்சர் பதவிகளே கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பாசிட்டிவான ஒரு பக்கம் உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த தகவல்களை சொல்லலாமே நீங்கள். இது சரியா தவறா, இதில் என்ன விமர்சனம், அந்த கட்சிகள் மேலே என்ன, அதெல்லாம் ஒரு பக்கம். அது அரசியல் சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம். உங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களை, இந்தியிலேயே நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் மூலமாக பண்ணக்கூடிய தகவலை, இந்த மாதிரி செய்திகளை உங்கள்கிட்ட இருக்கிற, உங்களை பற்றி ஏற்கனவே இருக்கிற பாசிட்டிவான செய்திகளை பரப்பலாம்ல. அது மூலமாக ஒரு நல்ல இமேஜை உங்களுக்கு உருவாக்கிக்கிங்க. ஏங்க இதில் என்னங்க பிரச்சனை, எங்களை பற்றி நாங்கள் எங்கள் செல்வாக்கை வளர்த்துக்கிறக்கு நாங்கள் என்னவோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நியாயமான வாதமாக இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சமூகம், ஒரு நாடு. இந்த நாட்டில் நீங்கள் தகவல்கள் பொய்யாக பரப்பப்பட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நேர்மை உணர்வு உள்ள யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், அந்த நல்ல விஷயங்களுக்கு மக்களிடம் ஆதரவு திரட்டுங்கள். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய வளர்ச்சியை கட்டமைத்து முன்னேறுங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரதமர் ஆகுங்க. ஒரு இளமையான பிரதமர் இந்தியாவுக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா ரொம்ப நல்லது தான், யாருக்கும் அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனால் அதற்கு கையாள வேண்டிய வழி என்னென்னா, உங்களை பற்றி உண்மையான தகவல்களை சொல்லுங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சமூகத்தையே பொய்கள் நிரம்பிய பொய்யான கருத்துகள் நிரம்பி ததும்புகிற ஒரு சமூகமாக மாற்றுவது பெரிய ஆபத்து. அப்புறம் உண்மை எது பொய் எதுன்னு இன்றைய சமூகத்துக்கு, இன்றைய தலைமுறைக்கு எதிர்காலத்தில் கண்டறியக்கூடிய திறனே சுத்தமாக போயிடும். அந்த மூளையே மழுங்கி போகும். அதனால் தயவு செய்து ஃபேக்ட்ஸை சொல்லுங்கள், ஃபேக்காக வேண்டாம். அந்த ஃபேக் நரேஷன், அது பொய்யான தகவல்களை கூறி அது ஒரு கருத்துக்களை கட்டமைக்கிற அந்த ஃபேக் நரேஷனுங்கிற பாணியை கைவிட்டு விட்டு ஃபேக்ட்ஸு, உங்களை பற்றி உண்மைகளை சொல்லுங்கள். உங்களை பற்றிய உண்மைகள் இப்போ நீங்கள் ஏற்கனவே விட இப்போ நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் இல்லையா. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனங்கள் எல்லாருமே தான் இருக்கும். அதனால் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இதில் கவனம் செலுத்துறது அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. ஏன்னா வரலாறு சில தவறுகளை மன்னிக்காது. அதனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல ஒரு இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறது உண்மையாக இருந்தால், ஒரு சமூகத்தில் உங்களை பற்றி பரவுகிற கருத்துக்களும் உண்மையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதில் இந்த 2 நன்மை இருக்குது. ஒன்று சமூகம் உண்மையை உணர்கிறது, இன்னொன்று நீங்களும் உண்மையாகவே இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு ஆளுமையாக நீங்கள் காலப்போக்கில் முழுமையாக மாறி விடுவீர்கள் என்பது அதில் 2 பெரிய பலன்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த திரு விஜய் அவர்களும் சரி, தாவேக மற்ற அமைச்சர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நீங்கள் உலகளாவிய அளவில் கூட உங்கள் செல்வாக்கை வளர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது, அது உங்களுடைய உரிமை. ஆனால் உண்மையை சொல்லி உங்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்ளுங்கள், உண்மைகளை முன்வையுங்கள். உண்மைகளை இந்த தலைமுறைக்கு, உண்மைகளை கண்டறியக்கூடிய திறனை உங்கள் மூலமாக வளர்த்து. ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. உங்கள் முகத்தை பார்த்தா அந்த குழந்தைகள் ஆர்வமாக எதையும் கவனிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல, அப்போ அதன் மூலமாகத்தான் உங்களுடைய அந்த மாதிரியான பிரபலமான முகங்கள், உங்களை மாதிரி ஆளுமைகள் நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லணும், இன்றைய தலைமுறைக்கு சொல்லணும். அதே மாதிரி சோசியல் மீடியாங்கிறது இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. அதில் வரக்கூடிய கருத்துகள் உண்மையான கருத்துக்களை தான் நம்ம நம்பணும் அப்படிங்கிற பயிற்சியை இப்போ நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இது உங்களை மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் தான் இந்த சோசியல் மீடியா மூலமாக பொய்களையும் பரப்பி அதற்கு பழக்கப்படுத்துனீங்க இந்த தலைமுறையை. அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து ஃபேக்கை விடுங்க, ஃபேக்டை சொல்லுங்கள். ஃபேக்டை சொல்லி நீங்கள் வளருங்க. இது யார் மேலேயும் தனிப்பட்ட விமர்சனத்திற்காகவோ இது குற்றச்சாட்டாகவோ இல்லை. இது பரவலான இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டாகவே வந்துருச்சு. அப்படிங்கிறது இதை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறது நீ ரொம்ப நாள் நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது. இந்தி பேசுகிற மக்களும் ஒரு அளவு தான் இந்த மாதிரி பொய்களை நம்புவாங்க. அவர்களும் என்னாச்சு, போன 2024 தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அயோத்தியில் பாரதிய ஜனதாவையே தோற்கடிச்சிட்டாங்க, நினைவு இருக்கட்டும். அவ்வளோ பெரிய செல்வாக்கே அவங்க அப்புறம் அவர் கொஞ்ச நாளில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அயோத்தி ராமரை விட்டுட்டு பூரி ஜெகநாதருக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கே பாடம் புகட்டிய மக்கள் அந்த மக்கள், உத்தரப்பிரதேச மக்கள் யாரும் எளிமையான மக்கள் இல்லை. யாரையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எனவே தயவு செய்து
குறிப்பாக நமது முதலமைச்சர் விஜய் அவர்களும் சரி, அவர்களுடைய கட்சி தாவேகாவும் சரி, இந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது. இன்னும் இந்த போக்கு தொடர்வது சமூகத்திற்கு நல்லதல்ல. ஏன்னா நீங்கள் பிரபலமான முகம், ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் நம்புவார்கள், குழந்தைகள் நம்புவார்கள், இளம் பருவத்தினர் நம்புகிறார்கள். அதனால் உண்மைகளைத்தான் சொல்லுவார்கள். சோசியல் மீடியாவில் உண்மைகள் தான் வரணும். பொய்யான தகவல்களை தவிர்க்க வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும், உண்மையான தகவல்களை கண்டறிய வேண்டும் என்கிற பயிற்சியை இன்றைய தலைமுறையினருக்கு தயவு செய்து உங்கள் மூலமாக தான் அது முடியும். ஏன்னா இப்போ மற்றவங்களாம் சாதாரண ஆட்கள் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ நாங்கள்லாம் சாமானியர்கள், நாங்கள் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் உங்களை மாதிரி ஒரு பிரபலமான முகம், தலைவரோ ஒரு ஆளுமையோ சொல்லும்போது, அதை ஒரு முன்னெடுப்பாக எடுக்கும்போது அந்த இதே மாறும். தயவு செய்து உண்மையிலே அந்த சட்டப்பேரவையிலுமே அந்த இது எதிரொலிக்குது. அந்த பொய் பழைய வரலாறுகளை மாற்றி பேசுவது, இது மாதிரியான இதில் இருந்து கொஞ்சம் அந்த அரசியலில் மாற்றுங்க. அதான் நல்லது. அது உங்களுக்கும் நல்லது. வரலாறு உங்களை இன்னும் புகழும், இன்னும் பெரிய இடத்துல வைத்து கொண்டாடும். நன்றி நண்பர்களே. மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.